பாவங்கள் அதிகரிச்சு சோதனைகள் இறங்கிட்டு, இப்ப இந்த சோதனையில நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கு. கண்ணியமானவர்களே, 23 லட்சம் முஸ்லிம்கள் நாங்க யாரும் மறந்துடக்கூடாது. நாங்க இப்ப செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் அஸ்ஸப்ரு அலல் பலா, ஏற்பட்ட இந்த சோதனையில பொறுமையாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமல். இன்றைக்கு அந்த அமல சமூகத்தில் பார்க்கிறதுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய பேச்சுவார்த்தைகள், ஒவ்வொருத்தருடைய நடத்தைகள், ஒவ்வொருத்தருடைய செயற்பாடுகள் அல்லாஹுடைய அந்த கதிரை, அல்லாஹுடைய நாட்டத்தை கடிந்து கொள்ளக்கூடிய விதத்துல மாறி இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, சபுர் என்றது நல்லா விளங்கிக்கோங்க, மிக முக்கியமான ஒரு அமல். இந்த அமலுக்குண்டான கூலி என்ன தெரியுமா? யாருக்காவது சொல்லலுமா? பொறுமைக்குண்டான கூலி. யாருக்கும் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல 3 விதமான அமல்களுக்கு அதனுடைய கூலிய வரையறையிட்டு இப்படித்தான் என்று சொல்லல. அதுல நல்லா கேட்டுக்கோங்க. முதலாவது அமல் என்ன தெரியுமா? அல் அஃபு, மனிதர்களை மன்னிக்கிறது. மிக கஷ்டமான ஒரு அமல். மற்றவனை மன்னிக்க ஒரு நாளும் மனசு வராது. இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் அஃபா, யார் இந்த தயாளத்தன்மையோட மன்னித்து, வ அஸ்லஹ, பிழைகளை அப்படியே சீர்திருத்தி உலகத்தில் வாருவாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவருடைய கூலி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. எவ்வளவு யாருக்கும் தெரியாது. அது மௌத்தாகித்தான் பார்க்கணும் அதனுடைய கூலிய. இரண்டாவது அஸ்ஸௌம், நோன்பு. ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஸௌமு லி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு கூலியாக நான் கூலி கொடுக்கிறேன். எவ்வளவு கூலி, எவ்வளவு விசாலம், எத்தனை மடங்கு யாருக்கும் தெரியாது. மூன்றாவது அமல் என்ன தெரியுமா? அஸ்ஸபர், பொறுமை. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். இந்த பொறுமையாளர்களுக்குண்டான கூலி இருக்குதானே, பிகைரி ஹிசாப், இது ஒரு எல்லையற்ற, யாராலும் கணக்கெடுக்க முடியாத, மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த பொறுமையாளர்களுக்கு கூலி கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் குர்ஆன்லயும் நிறைய நன்மாராயங்கள் வந்திருக்கு. ஹதீஸிலையும் கூட பஷாரத் என்ற வார்த்தை, நன்மாராயம் என்ற வார்த்தை இந்த பொறுமையாளர்களுக்கு, பொறுமையாளர்களுடைய விஷயத்துல அதிகமாக வந்திருக்கு. ஏன்? ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய நேரத்தில் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதுல பொறுமையாக இருக்கணும். சரி, இப்ப இந்த